இறைவா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த பதிவில் நம்ம மகர ராசியை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த மகர ராசிக்கு ஆகஸ்ட் மாதம் எந்த மாதிரியான எனர்ஜி இருக்கும், ஸோ அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் சார்ந்து எப்படி இருக்கும், அவங்க வழிபடக்கூடிய தெய்வம் கோவில்கள் என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஆகஸ்ட் மாதம் மகர ராசியோட எனர்ஜி எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ இவங்களோட எனர்ஜி ரொம்ப நுணுக்கமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அவங்களுடைய அவங்க செய்யக்கூடிய வேலையில் ஒரு குவாலிட்டி இருக்கும். அவங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் கூட சரி, ஒரு வேலையில் இருந்தாலும் சரி, ஒரு ஒர்க்கராக இருந்தாலும் சரி, ஒரு ஸ்டாஃபாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, ஸோ யார் எந்த பொசிஷனில் இருந்தாலுமே பட் அவங்க செய்யக்கூடிய வேலையில் ரொம்ப டீட்டெயில்டாக செய்வாங்க. ஒரு குவாலிட்டிஸ் இருக்கும். ஸோ அதை மற்றவங்க பீட் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு குவாலிட்டியாக செய்வாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி இருக்கும். ஸோ நீ எதை செஞ்சாலுமே அது ரொம்ப யூனிக்காக இருக்கணும், அது ரொம்ப குவாலிட்டியாக இருக்கணும் அப்படின்றது. ஸோ அப்படி ஒரு விஷயத்தை தூண்டக்கூடிய ஒரு எனர்ஜி இருக்கும். ஸோ நிறைய வகையிலான ஒரு க்ரியேட்டிவ் ஐடியாஸ் அவங்களுக்குள்ள உருவாகும். ஸோ அந்த ஐடியாஸ் உருவாகிறது மட்டும் இல்லாமல் அந்த க்ரியேஷனை த்ரூ அவுட் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அதை செயலில் காட்டணும், செயலில் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எனர்ஜியும் அவங்களுக்கு இருக்கும். ஸோ கண்டிப்பாக நம்ம நல்ல விதமாக நம்ம எவ்வளோ இதை இம்ப்ரூவ் பண்ணி இந்த ஒரு விஷயத்த செய்கிறோம். ஸோ அதற்கான ஒரு கிரெடிட்ஸ் நிச்சயமாக நம்மளுக்கு கிடைச்சே தீரும், அதுக்கான ஒரு பே ஆஃப் நம்மளுக்கு கிடைச்சே தீரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு எனர்ஜியாகவும் அவங்களுக்கு இருக்கும். ஸோ அவங்க இந்த மாதிரியான நல்ல விஷயங்களை செய்கிறது மட்டும் இல்லாமல் அது ஒரு குவாலிட்டியான ஒர்க் செய்கிறது மட்டும் இல்லாமல் அவங்கள சுற்றி இருக்கிறவங்களையும் இது எப்படின்றத கற்றுக் கொடுக்குற மாதிரியும், ஸோ இது எப்படி செய்யணும், இது எப்படி மேற்கொள்ளணும், இந்த மாதிரியான விஷயங்களை அப்படின்றதும் மற்றவங்களுக்கும் அதை சொல்லி கொடுக்கக்கூடிய வகையில் அவங்களோட எனர்ஜி இருக்கும். சில பேர் தனக்கு தெரிஞ்சது மற்றவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைப்பாங்க. பட் இந்த ராசியில் இருக்கக்கூடியவங்க இந்த மாதம் தனக்கு தெரிஞ்ச விஷயம் மற்றவங்களுக்கும் தெரியணும், மற்றவங்களும் அதே மாதிரியான குவாலிட்டியான ஒரு ஒர்க், என் கூட இருக்கிறவங்களும் அதே மாதிரியான குவாலிட்டிஸில் இருக்கணும் அப்படின்னு நினச்சி அவங்களுக்கும் சில விஷயங்களை சொல்லிக் கொடுக்கறது மூலிமா இவங்களுக்கு நல்ல ஒரு நன்மதிப்பு ஏற்படும். மற்றவங்க சைடில் இருந்து ஒரு எக்ஸலண்ட்டான ரெப்யூட்டேஷன் இவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அப்படியான ஒரு எனர்ஜி இவங்களுக்கு இருக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம். ஸோ மகரம் இவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ரிலேஷன்ஷிப் சார்ந்து நிறைய பெயின் இருந்திருக்கலாம், நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கலாம், எப்போ பார்த்தாலும் ஒரு சோகமயமான உணர்வு இருந்திருக்கலாம். ஸோ அப்படியான ஒரு பிரச்சனை, பிரிஞ்சு போயிருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அதுக்கெல்லாம் ஒரு எண்டு இந்த ஆகஸ்ட் மாதம் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிறாங்க, அவங்களோட ரிலேஷன்ஷிப் பார்ட்னர் கிட்ட இருந்து மனதாலையும் உடலாலையும் ரொம்ப தூரத்தில் இருக்காங்கன்னா, ஸோ அதுக்கெல்லாம் ஒரு முடிவு வர மாதிரியான ஒரு சூழல் இந்த ஆகஸ்ட் மாதம் அவங்களுக்கு உருவாகும். ஸோ அதற்கான ஒரு வாய்ப்புகளும் அவங்களுக்கு கிடைக்கும். இந்த ரிலேஷன்ஷிப்பை புதுப்பிச்சுக்கிறதுக்கும் அதில் ஒரு புதிய வகையிலான சந்தோஷங்களை உருவாக்கிக்கிறதுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு இருக்குது. ஸோ இவங்க ஷோல்டர் மேலே ஏற்றி வச்சுட்டு இருந்த அந்த பாரம், சுமை, அந்த மன பாரம், இது எல்லாமே ஒரு கட்டத்தில் இறக்கி வைக்கக்கூடிய ஒரு இன்சிடெண்ட்டோ இல்லை ஒரு சிச்சுவேஷனோ கண்டிப்பாக இவங்களுக்கு நடக்கும் ரிலேஷன்ஷிப் சார்ந்து அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அகெயின் இந்த ரிலேஷன்ஷிப்பை நல்ல விதமாக புதுப்பிப்பாங்க இவங்களும் இவங்களோட பார்ட்னரும். இதில் ஏற்பட்ட ஒரு ட்ரமாட்டிக்கான ஒரு சிச்சுவேஷன், ஒரு நாடகத்தன்மையான ஒரு சிச்சுவேஷன்லாம் மேற்கொண்டிருந்தாங்க ரிலேஷன்ஷிப்பில். ஒரு நார்மலாகவே இல்லை, இது என்னவோ மாறி இருக்குது, அதுவே எனக்கு ஒரு மாதிரியான பெயின் கொடுக்குது அப்படிலாம் இருந்ததுன்னா, ஸோ அது எல்லாமே ஒரு எண்டுக்கு வரும் அப்படின்ற மாதிரி இவங்களுக்கான ரீடிங்கில் வருது. ஸோ மகரம் இந்த ராசியில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இளைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிளெஸ்ஸிங் கடவுள்கிட்ட இருந்தும் தெய்வம் கிட்ட இருந்தும் யூனிவர்ஸ் கிட்ட இருந்தும் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ டிவைனால ஏஞ்சல்ஸால் ஒரு பிளெஸ்ஸிங் இவங்களுக்கு கிடைக்கும். இவங்க பிளெஸ் பண்ணப்படுவாங்க இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படின்னு இருக்குது. ஸோ அந்த பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்கிறதால இவங்களுடைய க்ரியேட்டிவ் நாலேஜ், க்ரியேட்டிவ் ஐடியாஸ் அதெல்லாம்
கண்டிப்பாக ஒரு ரெக்கக்னேஷன் கிடைக்கும், ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். இளைஞர்களுக்கு ஏதாவது ஒரு ஆர்ட் ஃபீல்டில் இருக்கிறாங்க, ஒரு ஆர்டிஸ்டாக கூட இருக்கிறாங்க, ஸோ க்ரியேட்டிவ் ஃபீல்டில் இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய க்ரியேஷன் எல்லாமே வந்து பேசும் பொருளாக மாறும். ஸோ அப்படி ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் வந்து இவங்களுக்கு நிச்சயமாக இந்த ஆகஸ்ட் மாதம் கிடைக்கும் அப்படின்னு இருக்குது. ஸோ எதுக்கெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணி போனாங்களோ அந்த விஷயங்கள் எல்லாம் இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு இருக்குது. ஸோ இவங்களுடைய அந்த பவரானது அது ஒரு டைவர்சிட்டியை நோக்கி போகும், சரிங்களா? ஸோ இவங்களை அந்த ஆற்றல் வந்து இந்த விஷயத்துக்கு தான் இதை பயன்படுத்தணும்னு இருந்திருப்பாங்க, பட் அது வந்து ஒரு டைவர்ஷனை நோக்கி போயிட்டு அவங்களுக்கு அதுலேயும் ஒரு அங்கீகாரம் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் ஒரு 2 விஷயம் மட்டும் இவங்க எப்போவுமே பேலன்ஸ் பண்ணணும், செல்ஃப் கண்ட்ரோலும் நிதானம், பொறுமை. ஸோ இந்த 2 விஷயத்த மட்டும் அவங்க பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும் இந்த ஆகஸ்ட் மாதம். அப்படி பேலன்ஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் தரக்கூடிய பிளெஸிங்ஸை இவங்க முழுசாக அதை வந்து அவங்க அக்செப்ட் பண்ண முடியும், அவங்க அதை அனுபவிக்க முடியும் அப்படின்றதும் இவங்களுக்கான ரீடிங்கில் வருது. ஸோ மகரம் இந்த ராசியில் இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த ஆகஸ்ட் மாதம் முதியவர்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்கும். வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சு போகலை, இனிமே தான் வாழ்க்கை தொடக்கம், இதுக்கு மேலே நிறைய விஷயங்கள் சாதிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது, இதுக்கு மேலேயும் சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் ஒரு வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு இருக்குது. ஸோ அதாவது ஆச்சரியப்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கூட அது கிடைக்கும். இவங்க அதை பற்றிலாம் யோசிச்சிருக்க மாட்டாங்க, எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. அப்படி எதிர்பாராத வாய்ப்புகள் நிச்சயமாக வந்து கிடைக்கும். அதுவும் எஸ்பெஷலி ஆன்மீக ரீதியாக இருக்காங்க, ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய நல்ல வாய்ப்புகளும் ஸ்பிரிச்சுவல் ரீதியாகவே அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ இவங்களுடைய திறமையை காட்டக்கூடிய வாய்ப்புகளும் முதியவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஸோ எந்த மாதிரியான காரியங்கள் மேற்கொண்டு இருக்காங்களோ, எதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் உருவாகும். ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான ஒரு ஆக்ஷன்ஸும் எடுப்பாங்க. அந்த அளவுக்கு இவங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி டிவைன் கிட்ட இருந்து கிடைக்கும் அப்படின்றதும் இவங்களுக்கான ரீடிங்கில் வருது. ஸோ மகர ராசி இந்த ஆகஸ்ட் மாதம் இவங்க வணங்க வேண்டிய தெய்வம், கோவில்கள், அந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்கலாம். ஸோ இவங்க வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து பெருமாள் வழிபாடு வந்து செய்யணும். ஸோ பெருமாள் வழிபாடு, அதுவும் எங்கே வந்து பெருமாள் நல்ல ஒரு ஃபினான்ஷியலி அபண்டன்ஸாக வந்து இருக்காங்களோ, ஒரு பொருள் ரீதியாக பண ரீதியாக செழிப்பாக இருக்கக்கூடிய பெருமாள் வந்து இவங்க வழிபடணும். ஸோ அந்த பெருமாள் கோவில்களுக்கு வந்து இவங்க போயிட்டு வரணும், சரிங்களா? இப்போ வந்து திருப்பதி அந்த மாதிரியான பெருமாள் கோவில்கள் வந்து இவங்க போயிட்டு வரணும். திருப்பதி மட்டும் இல்லாமல் நிறைய கோவில்கள் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு செழிப்பான பெருமாள் இருக்கிற மாதிரியான கோவில் இருக்குது. ஸோ தங்க கோவில், அது வந்து லக்ஷ்மி கோவில் வேலூர் சைடு, அந்த மாதிரி கோவில்களுக்கு கூட போயிட்டு வரலாம். அந்த செழிப்பாக இருக்கக்கூடிய பெருமாள் லக்ஷ்மி கோவில்களுக்கு போயிட்டு வரலாம். பெருமாள் வழிபாடு செய்யும் போது பண ரீதியாக நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும், டெவலப்மெண்ட் கிடைக்கும். ஸோ பணத்தை தக்க வச்சுக்கிறதுக்கான ஒரு பிளெஸ்ஸிங்கும் இவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அவங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு அபண்டன்ஸ் கிடைக்கிறதுக்கு இந்த 2 விஷயங்களை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றதும் இவங்களுக்கான ரீடிங்கில் வருது. ஸோ மகர ராசி இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கான எனர்ஜி லெவல் அண்ட் ரிலேஷன்ஷிப் அண்ட் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம், கோவில்கள், இதெல்லாம் பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக இந்த ஆகஸ்ட் மாதத்தை பாசிட்டிவாக கொண்டு போங்க. நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நன்றி பிரபஞ்சம், தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.